புதுச்சேரியில் முத்தையால்பேட்டை என்கிற ஒரு இடத்துல 9 வயது சிறுமி 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி திடீரென வீட்டுக்கு அருகாமையில் விளையாட்டு கொண்டு இருக்கும்போது திடீரென சிறுமி காணாமல் போயிடுறாங்க. இதை சிறுமி காணவில்லை என்கிற ஒரு செய்தி அறிந்த உடனே அவங்களுடைய பெற்றோர்கள் போலீஸார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸார் 3 நாட்கள் ரொம்ப அலட்சியமாக ரொம்ப மெத்தனமாக செயல்பட்டதாக அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. 3 நாட்களுக்கு பிறகு பக்கத்து தெரு அம்பேத்கர் நகர் என்கிற ஒரு தெருவில் இருக்கக்கூடிய சாக்கடை குழியிலிருந்து ஒரு மூட்டை மிதந்துட்டு இருந்திருக்குது. சாக்கு மூட்டை மிதந்துட்டு இருந்திருக்குது. அதை திறந்து பார்க்கும்போது அது சிறுமியினுடைய உடல். சிறுமியினோட உடல் வந்து கைகள்லாம் கட்டப்பட்டு ரொம்ப கொடூரமாக ஒரு 3 நாட்கள் அந்த சிறுமியை அந்த அரக்கன்கள் என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. அந்த அரக்கனுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் போதைப்பொருள் தான். போதைப்பொருள் ரொம்ப நம்ம மளிகை பொருளை போய் மளிகை கடையில் போய் சாதாரணமாக சக்கரை பருப்பு வாங்குற மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்குது இந்த கஞ்சாலாம். இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பொருள். ஆனால் ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த அரசாங்கத்தில் வாங்கக்கூடிய சரக்கும் கூட இப்போ கடையை தேடி போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த கஞ்சாலாம் வீடு தேடி வருது. அந்தளவுக்கு மிகவும் மோசமாக இந்த கல்லூரி மாணவர்களையும் பள்ளி மாணவர்களையும் ரொம்ப அடிமையாக்கி வச்சிருக்குது. இதற்கு துணை போகிறது இந்த அரசாங்கம். எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. அரசாங்கம் நிச்சயம் துணை போகிறது. இதை கட்டுப்படுத்துவதற்காக எந்த விதமான முயற்சிகளும் எந்த அரசாங்கமும் எடுக்கவில்லை அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, புதுச்சேரியாக இருந்தாலும் சரி, வட மாநிலமாக இருந்தாலும் சரி, இந்தியா முழுக்க இந்த லட்சணத்தில் தான் இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். அதனால் இந்த போதைப் பொருளை தடுப்பதற்காக மிக முக்கியமாக கடுமையான சட்டம் கொண்டு வரணும், கடுமையான தண்டனைகள் கொண்டு வரணும். இதுக்கு வந்து போலீஸார் வந்து இதுக்கு எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்கலை அப்படின்னா இந்த மாதிரியான குற்றங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடாக இந்தியா மாறும். அதே போல் திருட்டு, கொலை எல்லாமே சர்வசாதாரணமாக அந்த போதைப்பொருள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். மனிதன் எவனுமே இந்த இந்தியாவில் நிம்மதியாக வாழ முடியாது. இப்போ எல்லாம் நம்ம இந்தியாவில் பெண் சுதந்திரம் அப்படின்னா அது எந்த கடையில் விற்கிது, என்ன விலைன்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய இந்தியாவில் பெண்களுடைய சுதந்திரம் இருக்குது. பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. மிக முக்கியமாக இந்த அரக்கர்கள்ட்டிருந்து பெண்களை பாதுகாக்கிறதே இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் அவனுங்கெல்லாம் ஒரு 2-3 மாதம் உள்ள ஜெயிலில் இருந்துட்டு பெயில் வாங்கிட்டு என்னென்னமோ வாங்கிட்டு அவனுக்காட்டி வெளியே ரொம்ப சர்வசாதாரணமாக தான் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அவனுக்கு எந்த விதமான தண்டனை கொடுக்குறதோ இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கிறதெல்லாம் கிடையாது. கொலை செஞ்சவன் மீண்டும் வெளியே வந்து 10 கொலை செய்கிறான், 5 கொலை செய்கிறான். அதனால் இப்போல்லாம் எதுக்கு நீதிமன்றம் இருக்குது, எதுக்கு காவல்துறை இருக்குது, எதுக்கு அரசாங்கம் இருக்குது, இங்கே எங்கே கடமை இருக்குது, நேர்மை இருக்குது, கண்ணியம் இருக்குது, எதுவுமே தெரியல. தண்டனைகள்லாம் இந்தியாவில் கொடுக்குறாங்களானே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு கேள்விக்குறியாக தான் நிற்கிது இந்தியாவில். ஏன்னா அப்படி தண்டனைகள் உண்மையிலே கடுமையாக இருந்துச்சு, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த மாதிரி அரக்கணுகள்லாம் தண்டனைக்கு பயக்கிறானுங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் இந்தியாவில் நடந்திருக்காது. அந்த மாதிரியான குற்றங்களை செய்கிறக்கோ எவ்வளோ போதையாக இருந்தாலும் அவனுக்கு பயப்படுவானுங்க. நமக்கு வந்து தண்டனை கொடூரமாக இருக்குது. தூக்கு தண்டனையாக இருக்கட்டும், இந்த அரபு நாடுகள்லாம் தலைவெட்டி வீசுறாங்களாம், அப்படியெல்லாம் இருந்தால் தப்பே கிடையாது. ஏன்னா இந்த 3 வயது சிறுமி எத்தனை சித்திரவதைகள் இந்த 3 நாட்களில் அந்த எத்தனை ஆண்கள் என்ன பண்ணானே எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் போலீஸாருடைய நடவடிக்கைகள் அந்த அளவுக்கு மிக மோசமாக இருந்து கொண்டு இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்கிற முழுமையாக இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நம்மளுடைய காவல்துறை இப்போ இருந்துகிட்டு இருக்குது. அதே போல் வந்து இந்த சிறுமி 3 நாட்கள் எவ்வளவு கொடூரமாக எத்தனை பேர்த்தினால அவனுக்கு எத்தனை வயசோ என்ன யாரோ எவ்வளவு கொடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பா அதை யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதே தண்டனை ஒரு படி மேலே இவனுக்கு கொடுக்கணும். அப்போ தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரியான தவறுகளில் பெண்கள் மேலே கை வைக்கிறக்கே முதல்ல பயப்படுவான். அனுமதியின்றி கை வைக்கிறதுக்கு பயப்படுவான் அப்படிங்கிறதான் ஒரு உண்மை.